ஹலோ கைஸ், வெல்கம் டு ஷேரிங் ஸ்பெஷல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுட்டு சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே நம்ம ஒரு சின்ன ஒரு எமோஷன் ஸ்பீச்சு, அப்புறம் நம்மளுடைய ஃபேனு அவங்களெல்லாம் பற்றி தான் சொல்ல போகிறாங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். டெய்லி கண்டென்ட்டில் வந்து இன்னைக்கு 3rd டே. ஸோ நான் 2 நாள் வந்து நம்ம வீடியோ நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, ரொம்ப நன்றி. இனி இதே இந்த நாளிலேருந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, டெய்லி ஒவ்வொரு கண்டென்ட் வச்சு பேசலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ சீக்கிரமாக வெளியே விளாகும் வரும். ஸோ ஸ்டேட்டின் கைஸ், இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்றுக்கு முந்தின இருந்த அபிஷேக் தாங்க. சின்னி தான் நம்ம கூட அவர் தான் ஃபுல்லாக இருந்து வீடியோக்கெலாம் இருக்க போகிறாரு. ஸோ வீடியோ கடைசி வர பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Day 3 ஆஃப் வீடியோ மேக்கிங் கைஸ். அப்படியே இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சரி வீட்டிலே ரொம்ப போர் அடிச்சுட்டே இருந்து இந்த ஒரு 2 மந்த்ஸாக ரொம்ப போர் அடிச்சுட்டு இருந்து. இந்த போரிங் டைமில் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி இந்த வீடியோ நம்ம என்னன்னா, உங்கள் பையன் வந்து நம்ம ஏரியில் ஒரு பெரிய ஒரு ஷவர்மாக்கள்லேருந்து ஏதோ அப்படி என்ன இருந்தது ஷவர்மா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இந்த வீடியோ இருக்குன்னா ஈட்டிங் விளாக். இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு பொருளாக கொண்டு வந்து சாப்பிட்டு உங்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்ல போகிறோம், அது என்னது எது ஒன்று சொல்லுவாங்க, டெம்ட் ஆக்க போகிறோம். அதான் நம்ம இந்த வீடியோ நமக்கு என்ன ஆன் பாட்டில் எல்லா கண்டென்ட்டும் வரணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இது என்னது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். அப்புறம் இது என்னது இந்த ஷவர்மா, 2 ஷவர்மா. ஸோ இது 3 தான் சாப்பிட போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இருங்க. சாப்பிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டேன், வைப் பண்ணிட்டு நம்ம சாப்பிடுவோம். இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய வருது. என்ஜாய் பண்ணுங்க. நாங்கள் இங்கேருந்தே சாப்பிடுவோம். எனக்கு வேறு என்ன எனக்கு இதை சாப்பிட முடியாது, இருந்தாலும் கஷ்டப்பட்டு சாப்பிட்டு தான் விளாக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங். நம்மளோட ஒரு பிளேட் வந்து நல்லா இருக்குங்க. வெயிட் கரும் ஒரு பிளேட் எடுத்துகிட்டு வரேன். பிளேட் வந்தாச்சு. அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் ட்ரை பண்ண போகிறோம். நம்ம வந்து வாயை திறந்த பிறகு பெருசாக ஒன்றும் சாப்பிடல. ஸோ இனிமேல் வந்து இன்னைக்கு தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த சாதனங்கள்லாம் பார்க்குறேன். ஸோ அது பார்க்கும்போதே பயங்கரமாக டெம்ட் ஆகுது. கையிலேருந்து வேறு வலு வேறு செய்யுது. ஸோ நம்ம இதெல்லாம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு இதை சொல்ல போகிறோம். அது நம்ம ஏரியாவில் உள்ள ஃபேமஸ் கடையில் உள்ளதாகும். நம்ம இப்படி தூக்கி வச்சு சாப்பிட்டதான் கிட்டே தெரியும் கிட்டியா. அண்ட் கைஸ், கடிக்க முடியுமான்னு தெரில. பேசுமா அப்புறம் சாப்பிட ஆர்வத்துல பேச மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் சோறுன்னு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அடிப்பொலியா இருக்கு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கு. என்னன்னா, நான் சாப்பிட்ற டைம் எல்லாம் முக்கியமாக நான் பார்க்கறது என்னன்னா, சித்து விளாக். சித்து விளாக் பார்ப்பியா? சித்து விளாக் எப்படின்னா என்ன சொல்ல, எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே சொல்லுவேன், போர் அடிச்சா நேராக உங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுனா நேராக சித்து விளாக்ஸ்லேயே பாருங்க. லாக்டவுன் டைம் தான் எனக்கு கையடிப்பட்டு வாயப்படி டைம்லாம் போர் அடிக்க என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும்போதெல்லாம் நான் பார்க்குற ஒரே சேனல் என்னன்னா சித்து விளாக்ஸ் தான். ஏன்னா அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். அப்பலாம் நம்ம மாதிரி ஹைப் ஆக்கி ஜாலியான ஆளுது. அது மென்டல்ஸ்ல இந்த மாதிரி பயங்கர வைபான ஒரு பர்சன் ஆகும். என்னன்னா அவருக்கு வீடியோ பார்த்து தான் நான் இன்னைக்கெல்லாம் இனியன் விளாக்னு ஏதோ ஒன்று பார்த்தேன். அதில் நான் அவருக்கு ஹியூமானிட்டி எல்லாம் பார்க்கும்போது ரியலி ஒரு மாதிரி என்ன சொல்லுது, கூஸ் பம்ப்ஸ் ஆயிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. அது அந்த அவருக்கு நாய்க்குட்டி பேர் தானே. அதான் நாய்க்குட்டி வைக்கக்கூடிய அவருடைய நாய் கூட சொல்ல மாட்டார். அவரோட மாமாவுக்கு அவர் வைக்கக்கூடிய பேர் ஒரு மாதிரி பங்கமா இருக்கும். ஃபர்ஸ்ட் தேடி பிடிச்சிங்கன்னா என்னன்னா, இன்னைக்கு என்ன சொல்லுது, இந்த சாப்பிட்டுட்டே பேசும்போது ஒரு மாதிரி சாப்பாடே ஃபோக்கஸ் பண்ணணும், பேசவும் செய்யணும். நம்ம அண்ணனோட ஒரு பேஜ் இருக்கு. அது எப்படின்னா, அவங்க வந்து ஃப்ளவர் பொக்கே, அப்புறம் பூச்செண்டு, பூ மாலை எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. பெஸ்ட் ப்ரைஸ்ல சூப்பராக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்களே போய் விஷயம் உனக்கு தெரியும் சூப்பராக நல்ல ரேட்டு கம்மியாக சீப்பாக சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. நம்ம ஏரியாலே ஃபேமஸாக அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு யாருக்கா வேணும் அவங்க பேஜுக்குள்ள டேக் பண்ணுறேன். அதே மாதிரி நான் அதுக்கு ஒரு ரீல்ஸ் பண்ணியிருந்தேன். அதை வந்து இன்னைக்கு இந்த வீடியோ போட்டு நாளைக்கு அந்த பொக்கையோட ரீல்ஸ் போடுறேன். ஸோ தெரியும், சூப்பராக இருந்துச்சு. நம்ம பார்த்துலேயே கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி சொல்ல நினச்சிருந்தேன். ஸோ வாங்க கைஸ், திரும்பி வீடியோக்குள்ளே கண்டிப்பாக ஏறலாம். நம்ம யாரை பற்றி பார்த்தீங்கன்னா சித்து விளாக் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ அவர் எப்படின்னா, அவரோட மனிதாபிமானம், அவரோட சுற்றி இருக்க எல்லாரையும் வச்சிருக்க ஒரு இதுலேயே வந்து என்ன சொல்கிறதுக்கு, அவர் மேலே எனக்கு ஒரு பெரிய ஒரு லவ் ஆகிட்டு. அவனா நீ சீரியஸ் நம்ம அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் ஆகிட்டு. நம்ம என்ன எதனால வீட்டுக்குள்ளேருந்தே ஃபுல்லாக வீடியோ போட்டுருக்காங்கன்னா, இப்போ நம்மளால் வெளியும் போக முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஒரு 1 வீக் இனி கண்டினியூஸாக வீட்டுக்குலேருந்து போட்டுட்டு என்னவாப்ல அவர்கிட்ட ப்ரொப்போஸ் மட்டும் தான் பண்ணாரு. அவர்கிட்ட பேசவே நமக்கெல்லாம் டைம் கிடைக்குமா, முடியுமான்னு தெரியல. நம்மளுக்கு டைம் கிடைக்குமா, அவருக்கு டைம் கிடைக்குமா இல்லை. நம்மளால அவரை பார்க்க முடியுமானே தெரியல. அவருக்கு டைமே இருக்காது. ஸோ எப்படி சொல்றதுக்கு, என்ன சொல்லிட்டு இருந்தேன், என்ன சொல்ல வரேனே மறந்து போகுது.
அப்புறம் என்ன சொல்லிட்டு அவங்கள லவ் பண்றேன், அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். சித்து விலாக்ஸ் மேலே எனக்கு ஒரு இனிய காதல் இருக்கு. ஸோ அப்புறம் என்னன்னா, அதே மாதிரி நம்ம அடுத்த மாதம் ஒரு வேளை லக் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு பெரிய யூடியூபரை மீட் பண்ண போகிறோம். அதுதான் சீக்கிரட்டாக சொல்லிடக்கூடா நம்ம. ஐடியா? ஆமாம்ல. உனக்கு தெரியும்டா? தெரியாது. எதாவது வரைக்கும் பிரச்சனை இல்லை. நம்ம அடுத்த மாதம் ஒரு பெரிய யூடியூபரே மீட் பண்ண போகிறோம். ஸோ வாய்ப்பு இருந்துச்சுன்னா மீட் பண்ணோம். 50 இல்லை 20 அவுட் ஆஃப் 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ இஃப் பாசிபிள் நமக்கு வாய்ப்பு இருந்தால் அந்த விளாகுமே வரும். ஸோ நம்ம விளாக்லாம் தொடர்ந்து பாருங்கள். நம்ம என்ன பேசிட்டு ஞாபகம் வந்துட்டு, நம்ம எதனால் வெளியே போயெல்லாம் விளாக் பண்ண முடியலாம். முன்னாடி மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் லாக்டவுனில் பீரியடில் இருக்கால வீட்டுக்குள்ளேருந்து இருந்த இடத்துலேருந்தே விளாக் பண்ணிருக்கோம். ஸோ அடுத்த வேணா பொசிஷன் மாற்றி எல்லாம் விளாக் பண்ணலாம். கொஞ்ச நாள் வீடியோவை எப்படியாவது பார்த்துருங்க கைஸ், எப்படியாவது இல்லை பாருங்க. என்ன சொல்லிருக்கோம் பாருங்க கைஸ், நல்லா இருக்கும். அதே மாதிரி என்னதான் கண்டென்ட் எப்படியெல்லாம் பேசணும்னு உங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க. நம்ம அடுத்து ஒரு சேனல் கிரியேட் பண்ணலாம்னு இருக்கேன். ஆமாம், இவன் நம்ம ட்ராவல் பண்ணலாம் தான். அதே மாதிரி நம்ம ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸும் அடுத்த ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அடுத்த வீடியோவில் நமக்கு என்ன இன்னும் நிறைய கணக்கு வரிசையாக இருக்குது. நிதிஷை ரிவீல் பண்ண வேண்டியது இருக்குது. அடுத்து நம்ம ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பற்றி ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது. அதையுமே பொறுமையாக சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் நிறைய இடத்துக்கு விளாக் போனோம்னா அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் நிறைய இந்த வீடியோவில் இந்த நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் வரிசையாக வந்துருக்கோம். இந்த வீடியோவில் அதே மாதிரி கடைசியாக முடிக்கும் போது ஒரு எமோஷ்னலாக ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். என்னன்னா, இதை பற்றி தான் மெயினாக நம்ம ஸ்டார்டிங்கில் நல்லா தொடங்கி எண்டிங்கில் ஒரு எமோஷன் ஸ்பீச்சை விட நினச்சிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்ம எப்படின்னா இதை வந்து டேரெக்டாக யாரையுமே சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பொருளை கொடுக்குறோம் வச்சுக்கோங்களா, அதை வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருப்போம்னு தெரியாது. ஏன்னா நம்மளுக்கு முடியாமல் இருக்கும் போதும் அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருப்போம். பட் அந்த பொருள் வந்து ஒரு வேற ஒரு வேற ஏதாவது ஒரு விஷயத்தினால மிஸ்யூஸ் ஆயிட்டுன்னு நினைக்கும் போது அந்த பெயினை வந்து ரொம்ப தாங்கிக்க முடியாது. ஒரு மாதிரி அவங்க வந்து அப்படி பண்ணியிருக்க கூடாது. ஏன்னா அது அவங்களோட பொருளா இருந்தா ஓகே, அவங்களோட தெரிஞ்சே தூக்கி தூர போட்டு போயிருக்காங்க. ஸோ அது வந்து நான் என்னென்ன அது வந்து டைரெக்டாக சொல்லக்கூடாது. ஏன்னா அது நமக்கு நேரத்துக்கு நம்ம நல்லா ஜாலியாக கண்டன் போட்டுட்டு இருக்கேன்னு நினச்ச இடத்துல தான் திடீர்னு இப்போ ஒரு விஷயம் வந்து நம்மளை ஹர்ட் ஆகிடுச்சு. ஸோ பரவாயில்ல, என்னதான் ஹர்ட் ஆனாலும் வந்து ஒரு ஃப்ரெண்ட் பேஜ் எடுத்து கடையை கடிச்சிட்டு உண்மையாட்டே சொல்லணும், நல்லா இருக்கு. இது நம்மளோட ஃப்ரெஞ்சு பேஸ் நல்லா இருக்கு. அதே மாதிரி எமோஷனல் ஸ்பீச்சும் நிறைய இருக்கு. அதே மாதிரி நம்ம லவ் ஸ்டோரியும் கொஞ்சம் சொல்லி உள்ள வீடியோக்குள்ளெல்லாம் கொண்டு வரலாம் பிளான். ஏன்னா சும்மா இருந்து பேசும்போது நிறைய கதைகள்லாம் வந்தால் நல்லா இருக்கும். இந்த நான் இப்போ பேசின ஒரு சின்ன ஒரு எமோஷன் எதுக்குன்னா, இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு பொருளை ஒரு பொருத்தனை கொடுக்குறீங்கன்னா அந்த பொருளை வந்து என்ன காரணம் ஆனாலும் மிஸ்யூஸ் ஆகிடாமல் பார்த்தோம். அது பொருளாக இருந்தாலும் சரி தான், பொண்ணாக இருந்தாலும் சரி தான், மிஸ்யூஸ் ஆகி வேற கை மாறிடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த பொருள் உங்களை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டுனா நீங்கள் வந்து அதை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறீங்க. எடுத்தாலுமே அந்த ஒரு ரொம்ப ஹார்ட் ஆயிருங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி நிறைய கண்டென்ட் வந்துகிட்டே இருக்கும். டெய்லி ஜாலியாக பேசி நம்ம இனி சீக்கிரத்தில் லைவ்லேயும் வரலாம். நம்ம ஜாலியாக பேசலாம்னு நினச்சிருக்கோம். நம்ம மனசில் இருக்க காரியங்கள் எல்லாத்தையுமே சொல்லி பிளாகும் நிறைய வெளியே விளாக்லாம் இன்னும் சீக்கிரம் வந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிக்கோங்க, அடிப்படையாக வெளியே போயெல்லாம் பிளாக் போடலாம். ஸோ see you guys in next video. நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு தொடர்ந்த ஒரே கதையே பேசிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளான் பண்ணிடுங்க. ஸோ see you guys. Cheers with shawarma guys. நாளைக்கு பார்க்கலாம். டாடா, bye bye bye.